திருமந்திரம் பாடல் 65. மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இளைக்கின்ற காலத்து ஆரிய முத்தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே. பாடல் விளக்கம். மாரி அப்படின்னா மழை, கோடை அப்படின்றது கோடை காலம், வார்பனி அதாவது பனிக்காலம். இது எல்லாமே இருந்தாலும் இருக்கின்ற காலத்தும் அதற்கு அடுத்த வரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏரியும் நின்றங்கு இளைக்கின்ற காலத்து. ஏரி இந்த 3 காலத்திலயுமே அதோட நீர்மட்டம் கூடுறதும், குறையிறதுமா இருக்கும் இல்லையா? அதுதான் 2வது வரி. ஆரிய முத்தமிழும் உடனே சொல்லி. ஆரியம் அப்படின்றது வடமொழி, முத்தமிழ் அப்படின்றது நம்ம பேசுற தமிழ் மொழி. உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே. காரிகை அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே கருணை செய்தான். யார் கருணை செய்தார் அப்படின்னா இறைவன். என்ன அப்படின்னா, மாரி, கோடை, வார்பனி இந்த 3 காலங்களும் ஒரு வருடத்துல மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த 3 பருவமும் நம்மளுடைய மானுட வாழ்விலும் குழந்தை, இளமை மற்றும் முதுமை ஆகிய 3 பருவங்களாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏரியும் நின்றங்கு இளைக்கின்ற காலத்து. ஏரியில எப்படி தண்ணி மேலேயும் கீழேயும் இருக்குமோ, அதே ஒண்ணு கூடணும் இல்ல குறையணும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் இருமைகள் அப்படின்றது மாறி மாறி இருக்கும் இல்லையா? அப்படின்ற ஒரு வாழ்நாள் நெறிமுறையை நம்ம மானுடர்கள் அனுபவித்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல, இந்த திருமந்திரத்துல சொல்லப்பட்ட தத்துவங்கள், ஆகமங்கள் எல்லாமே தமிழ்ல மட்டும் இல்ல, வடபுலத்திலயும் இருக்கு. அதாவது பதஞ்சலி அந்த மாரிலாம் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அவங்களும் சரி, தென் தமிழகத்துல இருக்கிற சித்தர் பெருமக்களா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே வடக்குலயும், தெற்குலயும் இறைவனின் அருளை ஆகமங்கள் மூலமாக வெளிக்கொணர்ந்து மக்கள் வீடு பேறு அடைய உதவி பண்ணாங்க. அப்படின்றது தான் 4வது லைன்ல இருக்கிறது. "காரிகையாருக்கு கருணை செய்தானே" அப்படின்ற ஒரு பொருள் தான் இந்த பாடல் மூலமா ஐயா நமக்கு சொல்ல வர்றது.